தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஸ்கூலு காலேஜ் நடத்துற மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவு மாரி இருக்காடா? ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு சீஃப் கெஸ்ட யாரை கூட்டு வருவாங்க? கல்வியில சாதனை பண்ணுவாங்க, பிசினஸ்ல சாதனை பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ல சாதனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையோட அடிமட்டத்தில இருந்து அடிபட்டு ஒரு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை கூட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்க வைப்பாங்க. அவங்க பேசும்போது அதை கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தன்னாலே முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். அவங்களும் வாழ்க்கையில ஏதாவது சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்கி ஃபாலோஸ் ஏத்திட்டு செலிபிரிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்து சுத்திட்டு இருக்கிறவங்களை கூட்டு வந்து சீஃப் கெஸ்டா உட்கார வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடக்கூடாதா? கிராமத்துல ரெக்கார்ட் டான்ஸ் கரகாட்டம் ஆடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம். ஸ்கூல்ல யூனிஃபார்ம்னு எதுக்கு இருக்கு? காலேஜ்ல ட்ரெஸ் கோடுன்னு எதுக்கு இருக்கு? அதாவது பேசிக்கா இருக்கிற ஒழுக்கத்தை அந்த காலேஜ் ஸ்கூல்ல இருந்தே வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அந்த மாதிரி ட்ரெஸ் கோடே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீஃப் கெஸ்டா கூட்டம் நானும் பாருங்களேன், அது அந்த அம்மாவுக்கு வந்து 5 வயசா இருக்கும்போது எடுத்து கவனம் இருக்கும் போல அதை போட்டுக்கிட்டு சீஃப் கெஸ்டா வந்திருக்கு. இதை சொன்னோம் அப்படின்னா ட்ரெஸ் மேல தப்பு இல்ல, பாக்குறவங்க பாரு மேல தப்புக்கும் வாங்க. அதுலயும் ஒரு சில பேர் பூமர் வாங்க சொல்லிட்டு போங்க. ஆனா நாங்க 90s கிட்ஸ், நாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்துலாம் எப்பேற்பட்ட சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூட்டம் வந்தாங்க தெரியுங்களா?